இந்த விஐபி தொகுதி இருக்கு இல்லையா, அமைச்சர்களுடைய தொகுதி, இந்த மாதிரி முதலமைச்சருடைய தொகுதியெல்லாம் தனிப்பட்ட கவனம் இருக்கும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆண்டிப்பட்டில் இருக்கிறப்ப தான் அங்கே நிறையா திட்டங்களை கொண்டு வந்தாங்க. மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க, நிறைய கிராமங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறப்ப சில அந்த ஸ்ரீரங்கத்து கோயிலுக்கு வரக்கூடியவங்க தங்கறதுக்கான அந்த தங்கும் விடுதலாம் பெருசாக பண்ணாங்க. சென்னை டு ஸ்ரீரங்கத்துக்கு சிறப்பு பேருந்துகள்லாம் கூட விட்டாங்க. அந்த மாதிரி அவங்க தொகுதிகளை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க, முக்கிய நிர்வாகிகளுடைய கேண்டிடேட் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. அப்படி தான் 2011 தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். அந்த தொகுதி தான் குளத்தூர் தொகுதியின் மேல் இப்போ பயங்கரமான ஒரு கவனம் வந்திருக்கு. இந்த முறை 3 வேட்பாளர்கள், முக்கியமான வேட்பாளர்கள் அப்படின்றாங்க. முதலமைச்சர், அடுத்து அதிமுக, அடுத்து தாவேகாவிலிருந்து ஒருத்தர் நிற்க போகிறாரு. அவர் தான் வந்து இப்போ பேசுபொருளாக சமூக வலைதளங்களில் பெருசாக போயிட்டு இருக்கு. அவர் யார் அப்படின்னா பாலாஜி அப்படின்ற ஒரு நபர் அப்படின்றாங்க. இது யார் இந்த பாலாஜி அப்படின்னா ஒய்பிஎம் டிராவல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே. அந்த ஒய்பிஎம் டிராவல்ஸினுடைய நிர்வாகிகளில் ஒருவர். ஏன் நிர்வாகிகள்னா அந்த டிராவல்ஸ் ஓனர் வந்து 3 பேர். யாசின், பாலாஜி, மோசஸ். ஒய்பிஎம்னு அதுதான் அர்த்தம்.